ஆடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து கரெக்ட்டான ஆட்கள் யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியாவுக்கு ஈஸ்வரி, செழியன், இனியா தான். யார பத்தியும் யோசிக்காம நம்ம குடும்பம் நம்மன்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு, தான் நலன பத்தி யோசிச்சுக்கிட்டு, மத்தவங்க மனச புரிஞ்சுக்கிறத பத்தி துளி அளவும் யோசிக்காம, நான் நெனச்சத மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாரி ஒரு மோசமான மனிதர்களா வந்திருக்காங்க. அதில வந்து நான் இன்னமுமே வந்து செழியன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னைக்காச்சும் கொஞ்சம் சென்ஸோட நடந்துப்பாருன்ட்டு. ஆனா வந்து ஈஸ்வரி மேல, இனியா மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அந்த கதாபாத்திரங்கள் மேலயே. ஸோ, இப்ப என்ன நடக்குது? இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிளம்பி அப்படியே கார்ல போயிட்டுருக்காங்க. கார்ல ட்ரிப் போகும்பொழுது வந்து அங்கேருந்து வந்து வீடியோ நோட் அனுப்புறாரு. நான் ஊருக்கு போறேன், அப்புறம் வரேன் அப்படின்னு வந்து மனைவிக்கு நோட் அனுப்பிக்கிட்டு இருக்காரு இவரு. தனியா ஏதோ ஒரு கதைய கழட்டிட்டு இருக்காரு கோபி. உடனே ராதிகா வீட்ட விட்டு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. இவங்க வீட்ட காலி பண்றாங்கங்கிறது பாக்கியாவுக்கு தெரிஞ்ச உடனே, பாக்கியா நான் தனி வீட்டுக்கு போயிடுவேன், தனி வீட்டுக்கு போயிடுவேன்ட்டு இருக்காங்க. ஏன்னா நகர்ற மாரியே தெரியல. அவங்க உடனே என்ன பண்றாங்க, ராதிகாவ போய் கால் பண்ணி பேசி நான் அவங்கள்ட்ட வந்து பேசணும்னு பார்க்ல கூப்பிட்டு வச்சு பேச, அவங்க நான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து மு என்னை யாரோ நினைக்காதீங்க. நான் வந்து உங்கள என் ஃப்ரெண்டு ராதிகாவ தான் நான் மனசுல வச்சிருக்கேன். எனக்கு உங்க மேல என்னைக்குமே கோவம் வந்ததில்ல. நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்னா, இல்ல, இல்ல இதான் சரியான முடிவு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். நான் போயிர்றேன் நானு. இதுக்கப்புறம் உங்கள நான் கடைசியா பார்ப்பேனா எனக்கு கூட தெரியல. நீங்க ஆறுதலுக்கு என் கூட கொஞ்ச நேரம் இருங்க. அது போதும் அப்படின்ட்டு இவங்க போயிர்றாங்க. இதுக்கு நடுவுல ஊர்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டு, அந்த வீட்ல தங்கி சாப்பாட்டெல்லாம் சமைச்சு ஒருத்தவங்கள கொண்டு வர சொல்லி, இப்ப சாப்பாட்டெல்லாம் குடுத்து கோபிகிட்ட அப்படியே கொஞ்சி குலாவிக்கிட்டு இருக்காங்க. இதுல அடுத்து கோபிகிட்ட சத்தியம் வேற வாங்குறாங்க. என்ன விட்டு நீ போயிடக்கூடாதுன்ட்டு. இவர் எத பத்தி யோசிக்காம சரின்னு தலையாட்டுறாரு. அப்ப ராதிகாக்கு என்ன பதில் சொல்லுவான்னு தெரியல. ஏதோ ஒரு மாரி இன்னமுமே ஒரு அஃபேர்லயே இருப்போங்கிற மாரி நெனப்பாரா? என்னன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் அது நம்ம எந்த வகையில யோசிச்சாலும் நமக்கு கோவமும், எரிச்சலும் தான் வருது. சீரியல பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.